தண்டு வந்து கல்லீரல் சாரி கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லை வந்து போக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் எடுத்து டாக்டர் குடிக்க சொல்லுவாங்க. அதில் ஒரு பின் குறிப்பு இல்லை முக்கிய குறிப்பு, ஆர்கானிக்கா விளைஞ்ச வாழைத்தண்டுல இருந்து எடுக்கிற ஜூஸ் தான் இந்த வேலையை பண்ணும். ஆனா கடையில போய் எல்லாரும் வாங்கி குடிக்கிறாங்க. கல்லு வெளியில வரலன்னு சொல்லி திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு வராங்க. அது ஏன் அப்படின்னா, வாழை மரத்தை நீங்க வெட்டி கீழே போட்டாலும் அது தண்டுக்குள்ள அது ஸ்டோர் பண்ணிருக்க உணவு 6 மாதங்கள் வரைக்கும் இருக்கும். இப்ப அந்த கெமிக்கல் வந்து ஸ்டோர் பண்ணிருக்க தண்டு தான் மெயின் வேலை பண்ணுது. அந்த ஃபுட்டை வந்து கொண்டு போய் வாழை தாருக்கு கொடுக்குது. அந்த அந்த ஸ்டெம்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து 6 மாதங்கள் வரைக்கும் அதுல அப்படியே இருக்கும். அதனால அதை சாப்பிட்டோம்னா நமக்கு கிட்னியில இருக்க கல்லு போகாது, இன்னும் கொஞ்சம் கல்லு கூடிக்கும். ஸோ அதனால உண்மையிலேயே ஆர்கானிக்கா விளைஞ்சிருக்கான்னு பார்த்து அந்த தண்டை வாங்கி கிட்னிக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க ஜூஸ் எடுத்து குடிக்கணும். நன்றி மேடம். மேடம், நீங்கள் பொதுவாக பெரும்பாலும் வந்து இந்த இயற்கை சார்ந்த விடயங்களை வந்து, அதாவது இயற்கை விவசாயம் ஆகட்டும், செடி வளர்க்குறதாகட்டும், ஒரு மரம் பற்றிய கதைகளாகட்டும், நீங்கள் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரியில் போயிட்டு மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து அதை வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அது நல்ல விஷயம்தான். சமீப காலமாக அதை கொஞ்சம் நீங்கள் அது பண்ணாமல் இருக்கீங்க. இதுக்கான காரணம் என்ன? மறுபடியும் அதை தேர்ந்தெடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா மேடம்? கண்டிப்பாக கல்லூரிகள் கூப்பிட்டா போவேன். நான் நிறுத்தலை இந்த பணியை. என்னை கூப்பிடக்கூடிய இடங்களுக்கு கண்டிப்பா நான் போய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டா கூட வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒருத்தங்க நாங்க வந்து இயற்கை விவசாயமும் மாடி தோட்டம் கீரை எப்படி வளர்க்குறதுன்னு நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை அந்த வாராகியம்மன் கோயிலில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு போய் நான் அதை சொல்லி கொடுக்க போறேன். என்னை கூப்பிட்டா கண்டிப்பா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இல்லை அசோசியேஷன்ல இருக்க பீப்புள் கிட்டையும் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன்.